வணக்கம் நேயர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆமாம், மாத ராசி பலன்கள் நமக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். இந்த மாதம் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமாக தான் நம்மளுடைய சேனல் வாயிலாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பிப்ரவரி மாதத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்ன, சூரிய பகவான் தான் மாத கிரகத்தினுடைய தலைவர். அப்போ சூரிய பகவான் மகர ராசியிலே தை மாதத்திலே இருக்கிறார். அப்போ அந்த மகர ராசி தை மாதத்தில் இருக்கிற பொழுது கிட்டத்தட்ட 6 நாட்கள் போன மாதத்தில் இருப்பார், இந்த மாதம் முழுவதும் இருக்கிறார். அப்போ தை மாதத்தில் சூரிய பகவான் மகர சங்கராந்தி உத்தராயணம் பிறந்திருக்கு. ஆனால் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான முறைகளை எல்லாம் உணர்ந்து கிரகங்களை எல்லாம் வரிசைப்படுத்தி சொல்ல போகிறேன். மாதத்தின் முற்பகுதி பிற்பகுதி எல்லாம் சொல்ல போகிறேன். இதற்கு பின்பகுதியிலேயே உங்களுக்கு இடையில பரிகாரங்கள்லாம் நான் சொல்லிடுவேன். நேயர்களே, இதை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிவோம். உலகெங்கும் பறந்து விரைவி கிடக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு என்னுடைய பிப்ரவரி மாதம் 2026 மாத பலன்களோடு வணக்கத்தோடு இந்த உரையை சொல்கிறேன். மிதுன ராசி அன்பர்களுக்கு ஜென்மத்தில் குரு மாதத்தின் தொடக்கத்தில் குரு பகவான் வக்கர நிவர்த்தியில் தான் இருக்கிறார். அதே போல் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது, உங்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, இது போன்ற கிரக சஞ்சாரங்கள் மாதத்தின் தொடக்கத்தில் 7இல் செவ்வாய் புதன், 8இல் சூரியன் சுக்கிரன், இது போன்ற கிரக சஞ்சாரங்கள் உங்களுக்கு மிதமான பலன்களைத்தான் தரும். கிரக சஞ்சாரங்கள் உங்களுக்கு மிக சாதகமாக இல்லை. சனியின் பார்வை செவ்வாயின் மீது விழுகின்றது, ராகுவின் பார்வை செவ்வாயின் மீது விழுகின்றது. ஆகையினால உங்களுடைய பிறந்த ஜாதகம் நன்றாக இருந்தால் இந்த மாதத்தினுடைய கெடுபலன்கள் குறையும். அப்போ மிதமான பலன்களை தரும். மாத தொடக்கத்தில் சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் உங்களுக்கு 8வது வீட்டில் இருப்பார்கள். 7இலிருந்து 8க்கு பயிற்சியாகி விடுவார்கள். அதே நேரத்தில் சனி மாதம் முழுவதும் உங்கள் 10வது வீட்டிலே இருப்பார். பின்னோக்கி செல்லக்கூடிய குரு இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசியில் இருப்பார். ராகு கேது என்பது 3வது வீட்டிலும் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார்கள். இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் ஒன்று. சில நேரங்களில் வணிகத்தில் இருப்பவர்கள் நல்ல லாபத்தை காண்பார்கள். வேலையில் ஏற்றத்தாழ்வுகளுக்கு வந்துவிடும். அதே நேரத்தில் உங்கள் லாபத்தில் கவனம் செலுத்தணும், வியாபாரத்தில் கவனம் செலுத்தணும். வணிகத்தில் இருப்பவர்கள் லாபத்தை காணலாம், புதிய திசையை கொடுக்கும். புதிய வணிக ஒப்பந்தம், புதிய பரிமாற்றம், திடீர் மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. வேறு ஒருவரின் ஆலோசனையின் அடிப்படையில் எந்த முடிவையும் மாற்றுவதை தவிர்க்க வேண்டும். 1க்கு 10ஆக யோசிக்க வேண்டும். விரயஸ்தானத்தில் சனியின் பார்வை இருக்கிறது, சுகஸ்தானத்தில் சனியின் பார்வை இருக்கிறது, 7ஆம் வீட்டில் சனியின் பார்வை இருக்கிறது. சனியின் பார்வை, கிரக சேர்க்கை, குருவின் வக்கரம், இவைகள் யாவும் ஒன்று சேர்ந்து பொருளாதாரத்திலையும் உங்கள் வாழ்க்கையிலையும் வெளி உலக தொடர்பிலையும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டியதாக இருக்கும். இந்த மாதம் உங்கள் காதல் உறவுகளுக்கு நல்லது. நீங்கள் ஏற்கனவே நம்பியிருப்பவர்கள் மீது உங்கள் நம்பிக்கையை பேண வேண்டும். கவனமின்மை, அசால்ட்டுத்தனம், மன உளைச்சல், திடீர் விபத்துகள், இவைகள் போன்றவைகள் ஏற்படதாக இருக்கும். அதே போல் திருமணமானவர்கள் திருமண உறவுகளும் நன்றாக இருக்கும். தங்கள் துணையுடன் தரமான நேரத்தை செலவிட முயற்சிக்க வேண்டும். நிதி ரீதியாக மாதத்தின் பிற்பகுதி சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் கடினமான சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய சூழல்களும் உருவாகும். மாணவர்கள் வெற்றி பெறுவார்கள். எனவே நீங்கள் தொடர்ந்து கடினமாக உழைக்க வேண்டும். மாதத்தின் ஆரம்பம் ஆரோக்கியத்தின் கண்ணோட்டத்தில் பார்க்கிற பொழுது சிறப்பான கவனம் செலுத்தவில்லை என்று சொன்னால் உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு சிரமங்கள் வரும். இந்த மாத தொடக்கத்தில் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். தேவையற்ற பயணங்களை விரைவில் தவிர்க்க வேண்டும். உடல் ரீதியான பாதிப்புகளையும் பண இழப்புகளையும் சந்திக்கக்கூடும். வாகனம் ஓட்டுங்கள், ஏனெனில் பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். உங்கள் தந்தையின் உடல்நல பிரச்சனைகளில் கூடுதல் மோசமடையக்கூடும். கூடுதல் கவனம் தேவை. அதே போல் உங்களுக்கு தேவையில்லாத மனக்கவலைகளை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய சூழல்கள் எல்லாம் இந்த மாதத்தின் ஆரம்பத்திலேயே ஏற்படுத்திவிடும். மூட்டு வலி, வயிற்று பிரச்சனைகள், இரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கவனமாக நடக்க வேண்டும். திடீரென்று கீழே விழுக வேண்டும், கால் பிசங்க வேண்டிய சூழல்கள்லாம் வரும். ஃபுட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இதையெல்லாம் நீங்கள் செய்ய உங்கள் வாழ்க்கையானது வசந்தமாக இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு பொறுத்தளவில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யோக நரசிம்மர்.
அதே போல் வீர ஆஞ்சநேயர் அவருக்கு சனிக்கிழமை தோறும் மாலை வேளைகளில் விரதம் இருந்தால் நன்மை உண்டாகும். வாகனங்களில் கவனம் செலுத்த வேண்டும். வீடு, வண்டி, வாகனம், சுகம், சௌக்கியம். அதே போல் காது, மூக்கு, தொண்டை சம்பந்தமான வகைகளிலும் கவனமாக இருக்க வேண்டும். யாரிடத்திலையும் எந்த பொருளையும் பணம் கொடுப்பதும் வைப்பதும் எழுத்துப்பூர்வமாக செயல்பட வேண்டும். இவைகளெல்லாம் நீங்கள் செய்து கொண்டு வர வர நன்மை உண்டாகும். ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 ராகு காலத்தில் சர்ப்ப கடவுள்களுக்கு வழிபாடு செய்தால் நன்றாக இருக்கும். 6 மணிக்கு மேலே நீங்கள் பைரவருக்கு விபூதி அபிஷேகம் செய்து வழிபட்டு அந்த விபூதியை எடுத்து வைத்து கொண்டால் சிறப்பு. வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய கோவில்கள் அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் போய் அங்கே தாமரை மலர்களால் நீங்கள் மாலை கட்டி போட்டால் இந்த ஆண்டு முழுவதும், இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு செல்வம் உண்டாகும். சனியினால் உண்ட துன்பம் உண்டாகும். வலம்புரி சங்கு வைத்து பூஜை செய்தால் மிகச்சிறந்த நல்ல பலன்களை எல்லாம் அடையலாம். விவசாயம் செய்கின்றவர்களுக்கு விவசாய கருவிகளை உரிய காலத்தில் செப்பனிட்டு கொள்ள வேண்டும். இல்லை என்றால் விவசாயம் செய்து கொண்டிருக்கிற பொழுது அது பழுதாகி நிற்கும். மொத்தத்தில் நீங்கள் விழிப்புணர்வும் கவனமும் இருக்க வேண்டிய ஒரு சூழல். குரு பயிற்சி வரும் வரை கவனமாக இருங்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு நோ கெயின் நோ லாஸ். நன்றி, வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி மார்ச் 6ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய பலன், சனிப்பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். மிதுன ராசி அப்படின்னாலே வந்து சனிக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு நட்பு வீடு, சனிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ராசின்னே சொல்லலாம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் மிதுன ராசிக்கு பாக்கியஸ்தானத்து அதிபதியாக வர்றார். பாக்கியஸ்தானங்கள் அப்படின்னா என்னென்னா நமக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த ஸ்தானம். ஸோ அந்த ஸ்தானத்துக்கு அதிபதியாக சனி பகவான் வர்றாரு. அதுபோக உங்களுடைய ராசிநாதன் புத்திக்காரன்னு சொல்லக்கூடிய புதனும் சனியும் மிக சிறந்த நண்பர்கள். ஸோ அந்த வகையில் இந்த சனியுடைய பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். இவ்வளோ நாள் வந்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருந்துகிட்ருக்கார் இல்லையா அந்த சனி பகவான். அது வந்து ஓரளவுக்கு நல்ல விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். அதை தாண்டி இப்போ அவர் வரக்கூடிய ஸ்தானம் தான் ரொம்ப முக்கியமான ஸ்தானம். மார்ச் 6ஆம் தேதி அவர் கும்ப ராசியிலேருந்து பயிற்சியாகி மீன ராசிக்கு வரப்போகிறார். மீன ராசி அப்படின்றது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம். ஸோ தொழில் ஸ்தானத்தில் வரக்கூடிய சனி பகவான், நம்ம பொதுவாகவே ஜோதிடத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சுயஜாதகம் பார்க்கும்போது கூட 10ல் சனி இருக்கா, அவர் சிறந்த வேலைக்காரன், இவர் போகிற இடத்துக்கு, வேலைக்குன்னு போகிற இடத்துக்கு யாரும் இவரே விரும்பி வெளியே வரணும்னு நினச்சாலும் விட மாட்டாங்க. அந்தளவுக்கு நல்ல வேலைக்காரனாக பேர் வாங்கிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு உழைப்பு மேலே வந்து கடுமையான ஒரு பற்று வச்சு கடுமையாக உழைக்கக்கூடிய தன்மைகளை வந்து மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்து சனி கொடுப்பார். கண்டிப்பாக எல்லா ராசிக்கும் 10ஆம் இடத்து சனி இருந்தால் கொடுப்பார். இங்கே பர்டிகுலராக உங்களுக்கு கோச்சார அடிப்படையில் சனி பகவான் பாக்கியஸ்தானத்து அதிபதியாக வந்து 10ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். ஸோ இந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இது நாள் வரைக்கும் வேலை இல்லாமல் இருந்து போராடிட்டு இருக்கவங்க, இருந்த வேலையை விட்டுட்டு புது வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கவங்க, வேறு ஊருக்கு இடம் மாறுதல் ஆகணும், ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி விஷயம் எதிர்பார்த்துட்ருக்கவங்களுக்குலாம் வந்து அனுகூலமாக பலன்கள் கிடைக்கிறதுக்கான ஒரு காலம் மறந்துட்டுருக்கு. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு, வெளி மாநிலங்களுக்கு போகணுன்னு முயற்சியில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பான முறையில் நீங்கள் போக வேண்டிய சூழல் வந்து கோச்சார அடிப்படையில் வருது. கண்டிப்பான முறையில் சொல்லணும்னா சனி வந்து பாக்கியநாதனாக வந்து 10ஆம் இடத்துக்கு வரார் இல்லையா, இது வந்து சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு மிக சிறந்த ராஜயோக காலம்னு சொல்லலாம். 10ஆம் இடம்ன்றது தொழில் ஸ்தானம். அங்கே 9ஆம் இடத்துக்குரிய பாக்கியஸ்தானத்துக்குரிய சனி பகவான் வர்றது தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவாங்க. பாக்கியநாதனும் தொழில்காரனும் தொழில்ஸ்தானமும் இணைகிறது வந்து தர்ம கர்மாதிபதி யோகம். அந்த யோகம் வந்து முதல் தரமான ஒரு யோகம், ராஜயோகங்களில் முதல் தரமான ராஜயோகம். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கவங்கனால மட்டும்தான் பிஸ்னஸ் அப்படின்ற யோசனைக்குள்ளே வர முடியும். எல்லோரும் வந்து இன்றைக்கி வந்து பெரும்பாலும் வந்து வேலைக்கு போகணுன்னு நினைப்பாங்க. சிலருக்கு வந்து நம்ம சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும், நாம் ஒரு 100 பேருக்கு வேலை கொடுக்கணும், 1000 பேருக்கு வேலை கொடுக்கணும் இப்படின்ற சிந்தனைகள் வரும்ல. அந்த சிந்தனைகள் யாருக்கு வரும்னா அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கவங்களுக்கு தான் வரும். ஸோ அந்த அமைப்பில் வரக்கூடியவங்க இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் என்ன பண்ணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது சின்ன அளவில் ஆரம்பிக்கக்கூடிய தொழிலாக இருந்தால் கூட அதை வந்து இயற்கையாகவே வந்து மெல்ல மெல்ல மேலே வளர்த்து கொண்டு வந்துடுவாங்க. இந்த யோகம் உள்ளவங்க வளர்த்து கொண்டு வந்து அதன் மூலயமா நல்லா சம்பாரித்து தனக்கும் தன்னோட குடும்பத்துக்குமான தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணி அதன் மேலும் வந்து வரக்கூடிய நல்ல ஆதாயங்களை சமூகத்துக்கு பயன்படுற மாதிரி நல்ல சிறப்பான புண்ணிய தர்ம காரியங்கள் செஞ்சு மக்கள்கிட்ட நல்ல மனிதர் அப்படின்ற ஒரு பேரை வாங்கக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் உள்ளவங்க தான். ஸோ அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் செயல்பட போகுது. அந்த ஒரு அற்புதமான காலம் மார்ச் 6ஆம் தேதிக்கு மேலே இருந்து நடக்குது. இது கோச்சார அடிப்படையில் கண்டிப்பான முறையில் சனியோட நிலை அனுகூலமாக இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக, அதுபோக இடம் மாறுதல், வீடு மாறுதல் இதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருந்து அதில் தடைகள் இருந்தாலும் அதெல்லாம் கூட நிவர்த்தியாகி உங்களுக்கு கண்டிப்பான முறையில் நல்ல சூழலில் வாழ்க்கை சூழல் அமையும் அப்படின்றத நான் சொல்ல விரும்புகிறேன். மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம குரு இப்போ உங்களுக்கு நடந்துகிட்ருக்காரு. மிதுன ராசிக்கு குரு வந்து ராசியிலே இருந்துகிட்ருக்காரு. இந்த ராசியில் இருந்துகிட்ருக்க குரு வந்து பார்த்திங்கன்னா மே 26ஆம் தேதி
சனி பயிற்சி ஆனதுலேருந்து ஒரு 60 நாள்லன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து கடக ராசிக்கு வந்துருவார். உங்கள் ராசியிலேருந்து விலகி, ஜென்மகுரு விலகி தனஸ்தானமான 2ஆம் இடத்துக்கு வர்றாரு. தனஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு வந்து தனக்காரகன்றது அவர் தான். ஸோ அவர் வந்து தனஸ்தானத்துக்கே வர்றாரு. அது வந்து ஒரு சிறப்பான ஒரு நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் குரு போய் அமரக்கூடிய அந்த கடக ராசி, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடாக வரக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இந்த கடக ராசி வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய உச்ச வீடு. இந்த உச்ச வீட்டுக்கு அவர் வந்து 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வர்றாரு. குருவுடைய சுழற்சி ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி அது திரும்ப வர்றதுக்கு 12 ஆண்டுகள் எடுத்துப்பார். ஸோ அந்த வகையில் குரு வந்து கடக ராசிக்கு வர்றது வந்து 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் அங்கே தான் ஒரு முழு பலமும் அடையக்கூடிய ஒரு ஸ்தானம் அதுதான். ஒரு முழு சுபகிரகம் பலம் அடைகிறது உலகத்துக்கே நல்லது. இந்த ராசி அந்த ராசின்னு இல்லாமல் எல்லாருக்குமே நல்லதுன்னு நம்ம சொல்லலாம். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அவர் உங்களுக்கும் தனஸ்தானத்தில் வந்து உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றங்களையும் கொடுக்க போகிறாரு, குடும்ப ஒற்றுமையும் கொடுக்க போகிறாரு. நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் ஒரு நல்ல மதிப்பு கிடைக்க போகுது இனி வர காலங்களில். இதனால் வரைக்கும் நமக்கு ரெகக்னேஷன் கிடைக்கல, மதிப்பு கிடைக்கல, செல்வாக்கு கிடைக்கலன்ற வருத்தத்தில் இருந்துருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இனிமேல் நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து எல்லாராலும் போற்றப்படும், மதிக்கப்படும் அப்படின்றத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். மேலும் 2ஆம் இடமான கடகராசியிலேருந்து உச்ச வீட்டிலேருந்து குருவுடைய பார்வையும் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு கிடைக்க போகுது. ஸோ தொழில் சார்ந்த, பொருளாதாரம் சார்ந்த சனி குரு கனெக்ஷன் அப்படின்றது வந்து இப்போ பணப்புழக்கத்தை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கிறதுனால கோச்சார அடிப்படையில் சனி, குரு, ராகு ஏனைய கிரகங்களோட நிலைகளும் சிறப்பாக இருக்கிறதுனால இனி வர காலங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு பொன்னான காலங்கள்ன்றதை நம்ம உறுதியாக சொல்ல முடியுங்க.